இந்த சகுனனா சுகுணனா இவருடைய பெயர் இப்ப நாட்டுல இப்ப எல்லாத்துக்கும் தெரிய வந்துட்டு கிழக்கு மாகாணத்துல இப்படி ஒருத்தன் இருக்கிறான், முஸ்லிம்களுக்கு அசைய விடுறான் இல்ல. அவன் அந்த காலத்துல இருந்து அப்படித்தான், பிரபாகரன் இருக்கக்குள்ளையும் அப்படித்தான் இருந்தான். கருணாநிதி செஞ்சு இந்த கல்முனை வடக்கு ஹாஸ்பிட்டல் நடக்கிற இந்த பிரச்சனை சம்பந்தமா சட்டத்தரணிகள்கிட்ட நான் வேண்டிக் கொள்றேன் என்னன்னு சொன்னா, ஆதம்பாவா எம்பி சொல்ற மாதிரி இங்க இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி பெறல, இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா அவங்க ஹாஸ்பிட்டல் தரப்பு இன்றைக்கு கடிதம் அனுப்பிக்கிறாங்க ஹெல்த் மினிஸ்ட்ரிக்கு, இவங்க சைக்கிளரை வயலேட் பண்ணி கொண்டு விட்டு கொண்டு வராங்கன்னு சொல்லி. வாரக்கிழமை அவங்கள வீட்டுக்கு அனுப்பியும் அதிகாரம் இருக்குது அவங்கள்ட்ட அப்படியான. அப்ப இவர் இப்படியான ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதால என்ன நடக்கும்? கோர்ட்ஸுக்கு போறோம், கோர்ட்ஸுக்கு போக மாட்டாங்க. இப்ப எம்பி என்ன செய்யணும்னு சொன்னா, அங்க இருக்கக்கூடிய ஜனாதிபதியையும் ஹெல்த் மினிஸ்டரையும் பாய்ச்சு கொள்ளக்கூடாது, இவங்களையும் சமாளிக்கணும் என்று மௌனமா இருந்தா எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா யாரும் ஒரு முயற்சி ஒன்று செய்யறாங்க, அந்த முயற்சியை தடுக்கிறதுக்கு முயற்சிக்க வேணும். அத்தோட இந்த அலைன்ஸ் ஒன்று இருக்குது, இந்த ஹக்கீம் சுமந்திரன் சென்ற மாசம் ஒரு அலைன்ஸ் ஒன்று நடந்துச்சு, 6 கட்சிகள் சேர்ந்த, அவங்களும் மௌனமா இருக்கிறாங்க. இப்ப இந்த மௌனத்துக்கு பின்னால என்ன இருக்குது? ஒரு பக்கத்துல இப்ப அதாவது பிரபல்யம் அடைகிறதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று இருக்கு நலவு செஞ்சு பிரபல்யம் அடைகிறது. இப்ப நாங்க இஸ்லாத்துடைய வரலாறுலையும் பார்த்திருக்கிறோம், உலக வரலாறுலையும் நிறைய பேரை கண்டிருக்கிறோம் நலவுகள் செஞ்சு. இப்ப ட்ரம்ப் சின்ன பிள்ளைக்கும் தெரியும், நெத்தன்யாகுவ சின்ன பிள்ளைக்கும் தெரியும். எப்படி தெரியுமென்னு சொன்னா, குழந்தைகளை கொல்லக்கூடியவன்னு சொல்லி கெடுதி செஞ்சு அவன் ஃபேமஸ் ஆகுறான், பிரபல்யம் அடைகிறான். நலவு செய்யற விஷயத்துல பல நல்லவங்களோட விஷயங்கள் எங்களுக்கு பேசணும். பல நாட்டுக்காரன் நலவு செஞ்ச பலவர்களுடைய விஷயத்த பேசணும், உலகத்துக்காக நலவுகளை கொண்டு வந்த பலவர்கள் பேர செல்லும். அது மாதிரி இந்த சகுனனா சுகுணனா இவருடைய பெயர் இப்ப நாட்டுல இப்ப எல்லாத்துக்கும் தெரிய வந்துட்டு கிழக்கு மாகாணத்துல இப்படி ஒருத்தன் இருக்கிறான், முஸ்லிம்களுக்கு அசைய விடுறான் இல்ல. அவன் அந்த காலத்துல இருந்து அப்படித்தான், பிரபாகரன் இருக்கக்குள்ளையும் அப்படித்தான் இருந்தான், கருணாநிதி அரசியல் சேவன் அப்படித்தான் இருந்தான், இப்ப அப்படித்தான் இருக்கிறான் என்ற ஒரு பேச்சு இருக்குது. இப்ப கிழக்கு வடகிழக்குல இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் மத்தியில் அவருக்கு ஒரு வரவேற்பு வந்திருக்குது. அப்ப இதோட பின்னணி என்ன? அதனால தயவு செஞ்சு அரசாங்கம் மௌனம் காக்கவானும் இந்த விஷயத்துல. ஏண்டா இது நாங்க நீங்க சோசியல் மீடியால பாக்குறதுக்கு அங்கால போய் பல திட்டங்கள் நடந்து கொண்டு இருக்குது. இப்ப இதுக்கு இடம் கொடுக்கறதுன்னு சொன்னா, எங்களுக்கு வேட்டி சட்டையோட சாரியோட ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுக்கு அனுமதி தாங்கன்னு சொல்லியும் ஒரு கூட்டம் ரெடி ஆகி கொண்டிருக்கிறான் கேட்கறதுக்கு. அதனால தயவு செஞ்சு அரசாங்கம் தெளிவான முடிவுக்கு வரணும். உடுத்து வரையலுமா சைக்கிளர் இதுதான் இருக்குது, இந்த ஒரே நாள்ல சைக்கிளர் அடிக்கலும், விடிய கெசட் அடிக்கிற அரசாங்கத்துக்கு இது சின்ன மேட்டர் உண்டு. இது இல்ல நாங்க டயஸ்போராவைத்தான் திருப்திப்படுத்தணும், எங்களுக்கு முஸ்லிம்கள்ல வேலை இல்ல என்று சொல்லி சைக்கிளர் வெளியிடணுமா, வெளியிடுங்க. 2ல ஒன்று அவசரமா செஞ்சு முடியுங்கன்றதை தான் கேட்டுக்கொள்றேன்.